அட்டாச் ஆனது மாதிரியே தெரியல அப்படின்னு ஏதாவது ஒன்ன குறை சொல்லாம அவங்களால என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. இந்த ஆவி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும். வலி நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல ஆண்டவருடைய வாயின் வார்த்தை எப்படி இருந்துச்சு பாருங்க. அவருடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிலுவை கள்ளனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் அவர் பேசி தன்னை சுற்றி அடிக்கிறவங்களை பார்த்து அவர் என்ன சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில பேசின 7 வார்த்தையிலும் 7 விசுவாசம் இருக்குது, 7 நம்பிக்கை இருக்கிறது, 7 எதிர்காலம் இருக்கிறது, 7 ஆசீர்வாதங்கள் இருக்குது, எல்லாமே அதுல அடங்கி இருக்கிறது. ஆனா அந்த 7 வார்த்தையும் அவ்வளவு வலியின் நேரத்துல கர்த்தர் பேசினார். உங்க வார்த்தை மட்டும் மாறிச்சுன்னா வைங்க பிரதர் சிஸ்டர், உங்க வார்த்தை மட்டும் மாறிடுச்சுன்னா நான் நம்புறேன் இன்னும் 1 இயர்க்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சை நீங்க பாப்பீங்க. உங்க வார்த்தையை மாற்ற உங்க வாழ்க்கையில பிளஸிங் வந்துட்டே இருக்கும். வார்த்தை யாருக்கெல்லாம் மாறுதோ அவங்க வாழ்க்கை மாறும்ன்றதுல சந்தேகமே இல்லை. நீங்க வார்த்தையை மட்டும் மாற்றி பாருங்க. உங்களை குறித்து நீங்க பேசுறது, உங்களோட நீங்க பேசுறது, மற்றவங்களிடத்துல பேசுறது, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பேசுறது, வேற எதுவுமே வேண்டாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதல்ல அவன் ஆசீர்வதிக்கப்பட போறான்றதற்கு ஆணிவேர் அஸ்திபாரம் என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல எது மாறும்னா அவங்களுடைய பேச்சு தாங்க மாறும். ஒரு மனுஷனுடைய பேச்சு மாறிடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். அத்தனை பேரும்